ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் இருக்காரு. அவர்கிட்ட போய் அவங்க படுற கஷ்டம் என்ன, இல்லைன்னா அவங்க அனுபவிக்கிற கஷ்டம், அப்புறம் அவங்க அனுபவிக்கிறது நல்லது என்னதுன்னு நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம். வாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ, இன்ஸ்டா வீடியோவுக்கு வந்து எடுக்க வந்திருக்கோம். எப்படி உங்க வீடியோ எடுக்கலாமா? என்ன தெரியுதா? அரவிந்த், ஹெல்மெட்டை கலத்துடு. என்ன வீடியோனா என்ன, ஹோட்டலுக்கு போகாம இந்த சைடு உட்காந்துருக்க? ஆமா, அவனால பார்க்கிங் பேர்ல பார்க்கிங் கட்டி வச்சிருக்கான் அவன். அது நம்ம கொண்டு விட்டா நம்ம தான் அவனுக்கு 10 தடவை சொன்னா நம்மள வச்சுதான் அவனுக்கு வருமானமே. வீட்டுல இருந்தே எல்லாரும் சாப்பிடுறாங்க நம்மளாலதான். இப்போ நம்ம அவங்க பார்க்கிங் பேர்ல பார்க்கிங் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? கஸ்டமருக்கு பார்க்கிங் விடுறதுக்கு வச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. நாங்க பைக்கை வந்து கஸ்டமர் அங்க விட்டுருக்காங்கன்னா நாங்க அவங்க பின்னாடி விட்டுருக்கோம். போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபைன் அடிப்பாங்க. ஹெல்மெட்டு, நோ பார்க்கிங், அது இதுன்னு ஃபைன் அடிப்பாங்க. அது நம்ம சம்பாதிக்கிறதே ஒரு நாள் பார்ட் டைமா வரோம். நமக்கு இது மட்டும் இல்ல, நம்ம படிக்க செய்யறோம். நம்ம வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாயந்தரம் வந்து நம்ம வந்து இந்த வேலைக்கு வரோம். உங்களுக்கு தெரியும். அதுல நமக்கு 500 ரூபா கிடைக்காது, 500 ரூபா ஃபைன் கட்ட முடியுமா? அதனாலதான் ப்ரோ இங்க நின்னாவது சரி, இங்கன்னா ஃபைன் அடிக்க மாட்டாங்க. ஏதாவது ஆர்டர் வரும், அங்க போய்க்கிடுவோம். இல்ல எப்படினாலுமே இப்ப வந்து நம்மளும் ஒரு கஸ்டமர் மாதிரி தானே அங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்க, நம்ம வந்து அதை வாங்கி கொடுத்து நம்ம வீட்டுல கொண்டு கொடுக்க போறோம். நம்மளும் ஒரு கஸ்டமர் மாதிரி தானே. ஏன் அவங்க வந்து நம்ம ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க? அதான் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். நம்ம கிடைக்கதே 500 ரூபா, அதே நமக்குன்னு. ஆனா நான் வந்த புதுசுல எனக்கு இந்த டிஷர்ட் இந்த பேக் எல்லாம் கிடையாது. அப்போ கொண்டு பைக் எல்லாம் பார்க்கிங்ல விடும். அப்போ நம்மள நல்லாதான் வாட்ச்மேன் கூட நல்லாதான் பாப்பாங்க. என்னைக்கு இந்த பேக்கும் டிஷர்ட்டையும் நான் போட்டனோ அன்னையில இருந்து எல்லாத்துக்கும் பார்வை, வாட்ச்மேன் பார்வை கூட அப்படியே மாறுது. நம்ம சரி, வாட்ச்மேனு நமக்கு ஏதாவது டிப்ஸ் கிடைச்சா நம்ம அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த பனியனை போட்டா மட்டுமே என்னவோ நிறைய பேர் பாக்குறீங்க, பனியன் போடாம தான் நிறைய பேர் போவாங்க. ஆனா நான் பனியன் போட்டிருக்கேன்னா அந்த எல்லாரும் பார்வை அந்த இது ரொம்ப கஷ்டத்தை தரும் உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. ஆனா அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா இப்ப டீசெண்டா திரிவாங்க. ஆனா நம்ம போலீஸ நம்ம நைட்டு 12 மணி நேரம் ஓட்டுவோம். போலீஸ் டக்குன்னு சிரித்து நீ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அவனு பதில் சொல்ல முடியாது. இதுவே இந்த ட்ரெஸ் எல்லாம் சிக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கும் ஃபைன் அடிப்பாங்க. அடுத்து ஏதாவது கேஸ் அது இதுன்னு ஏதாவது ஆயிட்டுனா அதுக்கு வேற நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதனாலதான் நம்ம ரோட்ல போகும்போது வந்து போலீஸ் வந்து நம்மள நிப்பாட்டினாலும் நம்ம விட்டுருவாங்க. அப்படிதான் அந்த ட்ரெஸ். அதனால பெனிஃபிட் நமக்கு. அதனால நம்ம இந்த வேலை தான் இல்லை, நம்ம படிச்சு காலேஜ் போறோம். இப்ப நமக்கு கிடைக்கதே 500, 200, 300ன்னு கிடைக்கும். சில டைம் அதுவும் இருக்காது. அதனால நம்ம வந்து நேர்மையா இருப்போமே, கடமையா இருப்போமே, கடமை கட்டியும் கட்டுப்பாட்டோட இருப்போம்ட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.